இங்க ஒரு பையன் ஸ்கூலுக்கு எப்பயுமே லேட்டா தான் வரான். அவங்க ஸ்கூல்ல எக்ஸாமே நடந்தா கூட அன்னைக்கும் லேட்டா தான் வரான். ஒரு நாள் கூட சீக்கிரம் வந்ததே கிடையாது. எதுக்காக எப்பயுமே லேட்டா வரானா, இவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே இவங்க ஊருக்குன்னு ஒரு போக்குவரத்து வசதியுமே கிடையாது. இவங்க ஊருக்குள்ள இருக்கிறது ஒரே ஒரு ட்ரெயின் ட்ராக் மட்டும் தான். அதுல போற ட்ரெயினை பிடிக்கணும்னா கூட பக்கத்து ஊர்ல இருக்கிற ஸ்டேஷனுக்கு போய் தான் பிடிக்கணும். அதுவும் இவங்க ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு ரொம்ப தூரம் ரயில்வே ட்ராக்ல நடந்து 2 குகையை ஒரு ஆத்துப்பாலத்தை தாண்டி போனா தான் போக முடியும். அப்படி போகும்போது அந்த ஆத்துப்பாலத்துல ட்ரெயின் வந்து நிறைய பேர் அடையாளமே தெரியாத அளவுக்கு காணாம போயிருக்காங்க. அதுதான் அந்த ஊர் மக்களோட தலையெழுத்தா இருக்கு. இந்த பையன் பிறக்கும் போது இவங்க அம்மாவோட பிரசவத்துக்கு வேற ஒரு ஊர்ல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக கூட வழி இல்லாம இவன் பிறக்கும் போதே அம்மாவை இழந்துடுறான். அப்படி இருக்க ஒரு நாள் இவனும் இவனோட அக்காவும் அந்த ஆத்துப்பாலத்துல ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த ட்ராக்ல ட்ரெயின் வந்துருது. உடனே பயத்துல இவனோட அக்காவோட கையை இறுக்கமா பிடிச்சிட்டு உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடுறாங்க. ஓடி போய் அந்த ட்ராக் ஓரத்துல ஒதுங்கிறதுக்குன்னு இருக்கிற ஒரு இடத்துல ஒதுங்குறாங்க. இப்ப இவனுக்கு வயசு 16 ஆகுது, ஹை ஸ்கூல்ல படிக்கிறான். இன்னும் இவன் ஸ்கூலுக்கு போகணும்னா காலங்காத்தால குளிர்ல ஊர்ல இருந்து கிளம்பினாதான் 9 மணி ஸ்கூலுக்கு வந்து சேர முடியும். இவன் இந்த வயசுலயுமே ட்ராக்ல வரும்போது பயத்துல அவனோட அக்காவோட கையை இறுக்கமா பிடிச்சுக்கிறான். இவன் இவ்வளவு கஷ்டப்பட்டு வரதுனாலதான் ஸ்கூலுக்கும் லேட் ஆயிடுது. என்னதான் இவன் லேட்டா வந்தாலும் ஸ்கூல்லே நல்லா படிக்கிற பையனும் இவன் தான். எக்ஸாம் முடிய போற நேரத்துல வந்தா கூட கிடைச்ச நேரத்துல எக்ஸாம் முடிச்சிடறான். இந்த அளவுக்கு படிக்கிற இவனுக்குன்னு ஒரு கனவு இருக்கு. அது என்னன்னா இவங்க ஊருக்கு ஒரு ரயில்வே ஸ்டேஷனை கொண்டு வரணும். அது மட்டும் தான் அவனோட வாழ்க்கை லட்சியமா இருக்கு. அதுக்காக ரொம்ப வருஷமா பிரசிடென்ட்க்கு மனு எழுதி போட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் தெரியுது இவன் சின்ன வயசுல ட்ராக்ல அவங்க அக்கா கூட ஒதுங்கும் போது கையில வச்சிருந்த ஒரு டிராஃபி ஆத்துக்குள்ள போட்டுறான். அதை பிடிக்க போன இவனோட அக்கா கால் தவறி ஆத்துக்குள்ள விழுந்து ஆத்தோட போயிடுறா. அன்னையில இருந்து இவன் அந்த ட்ராக்கை கிராஸ் பண்ணும் போதெல்லாம் அந்த அக்காவோட ஆத்மா இவன் கூடவே துணைக்கு வருது. சோ பிறக்கும் போதே அம்மாவை இழந்து சின்ன வயசுலயே அக்காவை இழந்து தவிச்சதுனால அந்த ஊருக்கு ஸ்டேஷன் கொண்டு வரணும்னு வெறியோட இருக்கான். இதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா அந்த லைன்ல போற ட்ரெயினை ஓட்டுறதே இவனோட அப்பா தான். அவனோட அக்கா தவறும் போது இவங்க அப்பா தான் ட்ரெயினை ஓட்டிருப்பாரு. அந்த கோவத்துல தான் அவங்க அப்பா கூட இத்தனை வருஷமா பேசாம இருக்கான். கடைசியில இவன் பட்ட கஷ்டம் வீண் போகாம பிரசிடென்ட் அந்த ஊருக்கு ஸ்டேஷன் வரதுக்கு ஓகே சொல்லிடுறாரு. அவர் பர்மிஷன் கொடுத்து ஸ்டேஷன் வரதுக்கு லேட் ஆகுது. சோ இவனே ஊர் மக்கள் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து அங்க ஒரு சின்னதா வீடு மாதிரி கட்டி ஸ்டேஷனை உருவாக்குறான். ஆனா ப்ராப்பரான பர்மிஷன் வராம ஸ்டேஷன்ல ட்ரெயினை நிறுத்தக்கூடாதுன்னு இவனோட அப்பா நிறுத்தாம போயிடுறாரு. அப்பதான் இவனோட கிளாஸ் டீச்சர் வந்து இவங்க அப்பா கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னா இவன் தான் இந்த ஸ்கூல்லே நல்லா படிக்கிற பையன். இவனுக்கு ஃபாரின் போறதுக்கான ஒரு நல்ல ஆஃபர் வந்திருக்கு. ஆனா இவன் ஸ்டேஷன் கொண்டு வரதுக்காகவே இந்த ஊரை விட்டு போகாம இங்கே இருக்கான்னு சொல்றாரு. அதை கேட்டது அவங்க அப்பா மனசே உடைஞ்சு போயிடுது. சோ இது வரைக்கும் அவன் வாழ்க்கையில இழந்தது போதும், இதுக்கப்புறமாவது அவனோட வாழ்க்கையை பார்க்கட்டும்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட வேலையை போனாலும் சரின்னு ஃபர்ஸ்ட் டைமா ரூல்ஸ் மீறி அந்த ஸ்டேஷன்ல ட்ரெயினை நிறுத்துறாரு. அதை பார்த்து ஊர் மக்கள் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. இப்ப இவனோட லைஃபை பார்க்க இவனும் ஃபாரினுக்கு கிளம்பிடுறான்.